வணக்கம். கிரக பெயர்ச்சிகள் பற்றி நாம் இங்கே விளக்க இருக்கின்றோம். மக்கள் மத்தியில் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி என்றெல்லாம் பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்படி பேசுகின்ற விவரங்களை இங்கே பெயர்ச்சி என்றால் என்ன என்பதை பற்றி நாம் இங்கே விளக்க இருக்கின்றோம். ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம் மாறுவதைத்தான் கிரக பெயர்ச்சி என்கின்றோம். வானத்தில் எப்பொழுதும் கிரகங்கள் சுழன்று கொண்டே இருக்கும். ஒரு கிரகம் ஒரு ராசியின் எல்லையை கடந்து அடுத்த ராசி நுழையும் போது அதைத்தான் கிரக பயிற்சி என்று நாம் அழைக்கின்றோம். இடம் பெயர்வது, ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்வதை, இடம் மாறுவதைத்தான் கிரக பயிற்சி என்று அழைக்கின்றோம். இந்த இடமாற்றம் ஒருவரின் சாதகத்தின் அடிப்படையில் நன்மையையோ நல்ல தீமையையோ ஏற்படுத்தக்கூடும். இந்த அடிப்படையில் மெதுவாக கிரகங்களிலே மெதுவாக நகரக்கூடிய கிரகங்கள் அதிக தாக்கம் கொண்டவையாக இருக்கின்றன. இந்த மெதுவாக நகரக்கூடிய கிரகங்களுடைய வரிசையிலே முதலிடத்தில் இருப்பவர் சனி பகவான். இவர் 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி அடைவார். இவர் 12 ராசிகளையும் சுற்றி வருவதற்கு 30 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த ஒரு ராசி 2.5 ஆண்டுகள் இருக்கின்ற பொழுது இந்த 2.5 ஆண்டுகளும் அவர் மெதுவாக கடந்து செல்வதனால் அங்கே அதிகமான தாக்கங்களை ஏற்படுத்துகின்றார். ராகு கேதுக்களை பொறுத்தவரை அவர் சனிக்கு அடுத்த இடத்திலே இருக்கின்றார். ஒரு ராசியில் அதிகமான ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இந்த கிரகம் ராகு கேதுக்களாகும். இவர்கள் 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சியாவார். இவர் 12 ராசிகளையும் 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுற்றி வருவார். அடுத்தடத்தில் இருக்கின்ற சுபக்கோளான இந்த குரு பகவான் ஒரு ராசியிலே 1 ஆண்டுகள், ராகு கேதுக்கள் ஒரு ராசியில் 1.5 ஆண்டுகள் இருப்பார்கள். அதே போன்று குரு பகவான் 1 ஆண்டுகள் ஒரு ராசியிலே 1 ஆண்டுகள் மட்டுமே இருப்பார். அந்த 1 ஆண்டுகளில் அவர் அடுத்த ராசியில் பயணிப்பார். ஒட்டுமொத்தமாக 12 ராசிகளிலும் 12 வருடங்களுக்கு ஒரு முறை இடம்பெயர்ந்து கொண்டே இருப்பார். இவை மெதுவாக நகருகிரகங்களின் அடிப்படையிலேயே மக்களுக்கு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாகும். வேகமாக நகர்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 45 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியில் 45 நாட்கள் மட்டுமே இருப்பார். இருந்து அடுத்த ராசியில் 45 நாட்களுக்கு கழித்து அடுத்த ராசியில் பயணிப்பார். இவர்கள் வேகமாக செல்லக்கூடிய கிரகங்கள் வரிசையிலே செவ்வாய் 45 நாட்கள் ஒரு ராசியில் இருப்பார். அடுத்தபடியாக சூரியனை நாம் கூறுகின்றோம். சூரியன் ஒரு ராசியிலே 30 நாட்கள் இருந்து மாதம் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் சூரிய பகவான். புதன் பகவானும் மாதம் ஒரு முறை
மாதம் பேச்சியாகக்கூடிய அமைப்பிலேயே தான் புதன் பகவானும் இருப்பார். சந்திர பகவான் 2.25 நாட்களுக்கு ஒரு முறை. சந்திர பகவான் மிகவும் வேகமான ஒரு கிரகம், மிகவும் வேகம் மிகுந்த ஒரு கிரகம், மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் சனி பகவான், மிகவும் வேகமாக செல்லக்கூடிய கிரகம் சந்திர பகவான். இவர் 28 நாட்களுக்குள் 12 ராசிகளையும் சுற்றி வந்து விடுவார். சுக்கிரனை நாம் சொல்லுகின்ற பொழுது அவர் ஒரு மாத கிரகமாக ஒரு மாசையில் 30 நாட்களுக்கு ஒரு முறை பேச்சியாகி வாழ்க்கையில் அவர் அந்த பேச்சை ஏற்படுத்துவார். இந்த அடிப்படையிலே இந்த கிரக பேச்சுகள் ஏற்படுகின்றன. இதுதான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்கின்றதைத்தான் நாம் கிரக பயிற்சி என்று நாம் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நண்பர்களே, இந்த காணொலியை நீங்கள் பார்த்து காணுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.